அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைத்திருவிழாவில் எமிஸை பங்கு கொள்ளக்கூடிய மாணவர்களை எப்படி பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். டீச்சர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எப்படி எமிஸில் ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19/8/2024 21/8/2024 வரைக்கும் மட்டும்தான் நம்ம எமிஸில் அந்த பதிவேற்றம் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம பண்ணுறாந்தா பண்ண முடியாது. டீச்சர்ஸ், இப்போ 19ஆம் தேதியிலேருந்தே இது ஆரம்பிச்சிருது. இப்போ அது எப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எப்பயும் போல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ், நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்ட உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த மேலே இருக்க இன்ட்டு மார்க் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ டெஸ்க்டாப் சைட் மோட் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்கூல் இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்கள். பண்ணோடனே அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இப்போ கடைசியாக பாருங்களேன். இப்போ பாருங்கள், கலைத்திருவிழா 2024-25 கொடுத்துருப்பாங்க. அது கீழேயே பார்த்தீங்கன்னா CWSN கலைத்திருவிழா 2024-25 கொடுத்துருப்பாங்க. இது மாற்றுத்திறனாளிக்குரியது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலைத்திருவிழாவை பார்ப்போம். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு 11th 12th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எந்த கிளாஸோ அந்த கிளாஸை நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 6th to 8th டச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் போட்டு காட்டுறேன். டீச்சர்ஸ், இண்டிவிஜுவல் போட்டுக்கோங்க. அடுத்து ஈவெண்ட் கேட்டகரி நுண்கலைன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ களிமண் வேலைப்பாடுன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி போட்டு முடித்தோடனே டீச்சர்ஸ் ஆட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை போய் டச் பண்ணுங்கள். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட் ஆனது முன்னே உங்களுக்கு 6th-லேருந்து 8th போட்டுக்கனால அந்த பசங்க பேர் எல்லாமே இதில் வந்திருக்கும். 6th to 8th வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யாரை சேர்க்கணுமோ அவங்கள நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ போருங்க, நான் இப்போ எங்கள் ஸ்கூலில் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட்டுங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா. இப்போ நம்ம போய் இந்த வியூ பார்ட்டிசிபெண்ட்டில் போய் நம்ம போய் பார்த்துக்கலாம் யாரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பாருங்கள், கீழே இப்போ அந்த பையனை நான் ஆட் பண்ணிக்கேன் எமிஸ் ஐடியோட. இப்போ இந்த பையன் எனக்கு தேவையில்லை, நான் தெரியாமல் நான் இந்த பையனை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரிமூவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிமூவில் போய் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தனே பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம தெரியாமல் ஆட் பண்ணிட்டாலும் அவங்கள எடுத்து விட்டலாம். டீச்சர்ஸ், இவ்வளோ தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம், அதுக்கடுத்து வியூ பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ இது இண்டிவிஜுவலுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து எப்படி குரூப் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ எப்பயும் போல் இப்போ 9th 10th கூட வச்சுக்கோங்க. 6th to 8th இப்போ டீம்னு கொடுத்துருக்கோம். இந்த டீமுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு நேம் கொடுத்து வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ், ஏதாவது ஒரு நேம், இப்போ ராக் ஃபோர்ட்டு ஏதாவது, இப்போ நான் ஒரு நேம் ராக் ஃபோர்ட்டுன்னு வைக்க போகிறேன். டீமுக்கு ஒரு நேம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ ஈவெண்ட்டில் போய் நடனம்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ கிராமிய நடனம் அதை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நேம் கொடுங்க. ராக் வின் கொடுத்துறேன். நான் கொடுத்துட்டேனா. இப்போ பாருங்கள், கிராமிய நடனத்தை 4லேருந்து 9 பேர் வரைக்கும் குழு நடனத்தில் வருவாங்க. டீச்சர்ஸ், அப்போ நம்ம 4லேருந்து 9 பேர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நான் டீம் நேம் கொடுத்துட்டேன். ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்துருங்க.
இப்போ நான் யார் யாரை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் 9 பேர் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போய் சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ இதில் போய் நீங்கள் யார் யாரை சேர்த்துருக்கீங்க இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் பண்ணணும் டீச்சர்ஸ். இதே மாதிரி தான் 9th 10th +1 +2 ரொம்ப ஈஸி. வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் 6th to 8th பண்ணியிருக்கேன். அடுத்து இதே மாதிரி நீங்கள் வந்து 9th 10th பண்ணிக்கலாம். +1 +2க்கு வந்து தனிநபரும் பண்ணிக்கலாம், குழுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவங்க வந்து எந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வியூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா திரும்ப வந்து டீம்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதில் போய் டீச்சர்ஸ் வியூ இப்போ நம்ம வந்து தனிநபர் பார்க்குறப்ப வியூ உடனே கிடச்சிரும். ஆனால் வந்து நம்ம வந்து குழு வந்து வியூ பார்க்குறப்ப திரும்ப நம்ம டீமோட நேம் கொடுத்தா தான் அது வரும். ராக்வின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வியூ பாருங்கள் அந்த நேம் எல்லாமே வந்திருக்கா. எத்தனை பேர் சேர்த்துருக்கோன்னா அத்தனை நேம் வந்து வந்திருக்கும். இப்போ எனக்கு இதில் வந்து எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இது வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே ரிமூவ்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும் டீச்சர்ஸ். அதில் போய் நீங்கள் போயிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ ரிமூவ் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் டீச்சர்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அடுத்தது வந்து CWSN வந்து எப்படி நம்ம பதிவேற்றம் பண்ணுவது அப்படிங்கிற பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டீச்சர்ஸ். தேங்க்யூ. நம்ம அந்த சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருமே பண்ணுங்கள் டீச்சர்ஸ். ஓகே.